பேக்கிங் ஆர்டர் பார்த்துடலாமா? இந்த கஸ்டமர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 டைம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது 3rd டைம். உமன்ஸ் டே ஆஃபர் அப்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கலர் சேலஞ்ச் இருக்குல்ல, ஸோ அதுதான் இவங்களுக்கு நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டாக வச்சுருந்தோம். இவங்களுக்கும் செப்பரேட்டாக அவங்களோட ரிலேஷனில் யாரோ ஒருத்தவங்களுக்கும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு எந்த கிவ் அவேஸ் ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுக்கல. ஸோ 600 ரீச் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக 600 ரீச் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெஸ்ட் கிவ் அவேஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். இவங்களுக்கும் வந்துட்டு லக்கி கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். இவங்க அன்னைக்கு லாஸ்ட் டே தான் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க, கன்ஃபார்ம் ப்ளேஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு எல்லோ கலர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லோ கலரில் எக்ஸாக்டாக வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி கிளாஸாக இருந்துச்சு. சரி, மீடியம் சைஸில் எடுப்போம் தான் இந்த கிளட்ச் அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். சில கஸ்டமர்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் 10 டேஸாக அமௌண்ட் எதுவுமே சென்ட் பண்ணலை. உங்களுக்கு ஆர்டர் டிஸ்பேச் பண்ணணுமா என்னன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ எதுவாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் வந்து ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுவோம், இல்லை வேறு யாருக்காவது அந்த ஆர்டர்ஸை கொடுப்போம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீனில் நம்பர் இருக்குது, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவங்க ஆஃபர்ஸ் முடிஞ்சு தான் பே பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃப்ரீ கிஃப்ட் ஆட் பண்ணியாச்சு. பாய்.